guys, welcome back to new vlog. இந்த ஒரு vlog நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் சேலஞ்ச் தாங்க பண்ண போறோம். என்னால சிரிப்பு தாங்க முடியலையே. சங்கீஸ் கட்ட குழந்தை மாதிரி ஆயிட்டியடா. வரடா. கைஸ் இப்போ வந்து நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாபா வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம் பாத்தீங்களா நேத்து. அந்த வீடியோ வந்து ஒரு 10k வியூஸ் ரீச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வீடியோ டு ரீச் 10k வியூஸ். அதுவும் நம்ம இன்ஸ்டாகிராம்ல. இந்த இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கில வந்து நமக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. நமக்கு என்னெல்லாம் ஐட்டம்ஸ் ஆர்டர் போட்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெளிவாக தெரியுதான்னு தெரியல. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சைடில் ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கார்ன் மசாலா மினி ரைஸ் பவுல், ரோஸ்ட் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் கிளாசிக் ராஜ்மா, தால் மக்கானி, மேக் அண்ட் சீஸ், ஃபலாஃபல், பாஸ்தா பவுல் இதெல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது அந்த ரைஸ் பவுல் மட்டும் 99 rupeesக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஆர்டர் பண்ணலாங்க. 50 minutes ஆகும்னு இருக்காங்க. இப்போ வந்து டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆகுது. 50 minutes ஆகும். 50 மணி 9 ஆச்சு. பசிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பிடுறது. நம்ம என்ன பண்றது, ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம வீட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு, 11 to 12 kilometers. அதனால நம்ம லேட்டா தான் ஆகும். ஸோ நம்ம வர வரைக்கும் ஃபுட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கைஸ். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. வெயிட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். சாப்பிட்றோம். இன்னைக்கு ஃபுட் சேலஞ்ச் பண்றோம் அக்காவோட. நைட் 10 மணிக்கு ஃபுட் சேலஞ்ச். இன்னும் நம்ம ரிவெஞ்ச் பிராங்க் எடுக்கல, அது ஒரு வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க. ரியாக்ஷன் பார்த்தீங்களா, ரியாக்ஷன் அப்படிலாம் கொடுக்குறா. அன்னைக்கு நம்மளுக்கு ஐஸ்கிரீம்ல மிளகா பொடியை கலந்து கொடுத்ததுக்கு அவளுக்கு ஒரு தரமான பிராங்க் இருக்கு கைஸ். நீ மூஞ்சிய மறைச்சாலும் அதான், நீ மூஞ்சிய மறைக்கலனாலும் அதான். ரிவெஞ்ச் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். நான் வந்து பாசமா உனக்கு கொடுத்தேன், நீ தான் அது ரிவெஞ்ச்னு சொல்ற. பாசமா ஐஸ்கிரீம் எடுத்து ஊட்டியிருந்தா கூட ஒத்திருந்திருப்பேன். இவ வந்து மிளகா பொடியை ஊட்டிட்டு பாசம்னு சொல்றா. பாத்தீங்களா அப்ப எந்த அளவுக்கு பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு. டெவில் சிஸ்டர் பாருங்க. சரி, நம்ம ஃபுட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கைஸ். 2000 years later. வந்து நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இதை வந்து நம்ம அன்பேக் பண்ணி சாப்பிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெஜ் ஃபலாஃபல் பாஸ்தா அப்படின்ற ஒரு மேட்டர் ட்ரை பண்ண போறோம். இப்போ வந்து இதுல வந்து இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மக்ரோனி பாஸ்தா ஆட் பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பொட்டேட்டோவோட வச்சு இந்த மக்ரோனி பாஸ்தா சாப்பிட்டு பார்ப்போம். க்ரீமியாக இருக்குது. அந்த இதோட அந்த பொட்டேட்டோ ஷாட்ஸோட சேர்த்து சாப்பிடும்போது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது கைஸ். இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டே வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி சும்மா ஒரு வாய் டெஸ்ட் பண்ணிட்டோம். அக்கா தான் வீடியோ எடுத்திருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அக்காவே ட்ரை பண்ணிட்டோம். என்ன ட்ரை பண்ண போறேன்னு சொல்லு. ராஜ்மா ரைஸ் பவுல் சாப்பிடலாம்னு இருக்கேன். ராஜ்மா ரைஸ் பவுல் அக்கா ஒரு ஃபர்ஸ்ட் பைட் எடுக்க போறாங்க. ஆனா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் போர்ஷன் ஆஃப் ரைஸ், ஒரு ஹாஃப் போர்ஷன் ஆஃப் கிரேவி அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்டா இருக்கும். நல்லா சாப்பிட்றவங்களுக்கு பத்தாது, ஒரு அளவுக்கு சாப்பிட்றவங்களுக்கு ஓகே தான். நல்லா சாப்பிட்றவங்களுக்கு 10 தான். ஏன் அப்படின்னா இது ப்ரோட்டீன் பேக்ட். ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு கேப்சிகம், கார்ன், இந்த ராஜ்மா, இந்த ஃபுல்லா ஹெல்த்தி ஐட்டம்ஸ் தான் இருக்கு. கேப்சிகம், ஆனியன், கார்ன். அப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வெஜ் மசாலா மிக்ஸ்டு கார்ன் ட்ரை பண்ண போறோம். வாங்க ஒரு ஃபர்ஸ்ட் பைட் போவோம். ராஜ்மால ஹை ரிச் ப்ரோட்டீன், ஸோ அதனால அது சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னா ஸ்வீட் கார்ன் போட்டிருக்காங்க. அதில் வந்து இந்த டொமேட்டோ சாஸ் சம்திங் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு லைட்டாக அந்த புளிப்போட ஃப்ளேவரை கொடுக்குது. ஆனால் உண்மையிலே சூப்பராக இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வேற என்ன ரைஸ் பவுல் ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிந்தி சோலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கறக்கு. இது ஏன் ப்ரோட்டீன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, கார்போஹைட்ரேட்டு நமக்கு வந்து ஒரு அளவுக்கு தான் வேணும். ரொம்ப சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ட்ரௌசியாக இருக்கும்.
ப்ரோட்டீனும் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ எல்லாமே வந்து கரெக்டான குவான்டிட்டியில் இருக்கிறதுனால தான் ரைஸ் பாருங்க ஹாஃப், மித்தது எல்லாமே இந்த கிரேவியில் வந்து ப்ரோட்டீனோ இல்லை வேறு ஏதாவது ஆட் பண்ணி. அதாவது அக்கா இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நைட்டு நம்ம சாப்பாடு சாப்பிட்டதை ஹெல்த்தியாக சாப்பிட்றோன்றதை பதிவு பண்ணுறாங்களாமா. ஆமாம் உண்மைதான். வெறும் ரைஸ் மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா காலைல 10 மணிக்கு தானே இருந்திருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பிந்தி சோலே அப்படின்ற இந்த ரைஸ் பவுல் வந்து ட்ரை பண்ண போகிறோம். எனக்கு ஆக்சுவலாக ராஜ்மா பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து பர்சனலாக என்ன பிடிச்சிருக்குன்னா பாஸ்தா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாஸ்தா ஒரு டாப் நேச்சுரலான டேஸ்ட்டில் இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. அக்காவும் பாஸ்தா ட்ரை பண்ண போகிறாங்க. பாஸ்தா ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லு. அக்காவுக்கு வந்து பாஸ்தாவும் ரொம்ப பிடிக்கும். அக்கா வந்துட்டு பீஸா பைத்தியம் மாதிரி பாஸ்தாவும் பைத்தியம். எப்படி இருக்கு? பாஸ்தா நான் சாப்பிட்ருக்கேன். அந்த பொட்டேட்டோ ரோலோட சாப்பிடும்போது இன்னுமே நல்லா இருக்கு. அது வந்து இந்த பொட்டேட்டோ வந்து அக்கா சொன்ன மாதிரி இந்த ஃப்ரை பண்ணி அந்த இது போட்டு கொடுத்துருக்காங்க. பொட்டேட்டோ ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வெஜ் நக்கெட்ஸ் மாதிரி அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அது வந்து அந்த பாஸ்தாவும் க்ரீமியாக இருக்கிறனால அந்த ஃப்ளேவரோட சேர்த்து சாப்பிடும்போது ஒரு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கு. இப்போ வந்து நம்ம பிந்தே சோலே அப்படின்ற இந்த ரைஸை ட்ரை பண்ண போகிறோம். வாங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு சட்டிலான ஃப்ளேவர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சட்டிலான ஃப்ளேவரில் தான் இருக்குது. என்னென்னா கொண்டைக்கல்லையே தான் ஆட் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. சூப்பராக இருக்குது. இப்போ அக்காவும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க. நைட் டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான், நல்லா இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்தியான மீல் நம்ம வந்துட்டு வெஜ் ரோஸ்ட் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ்னு ஒரு ரைஸ் பவுல் ஆர்டர் போட்டிருந்தோம். ஆனால் வந்து அது அவைலபிளாக இல்லை. அதுக்கு பதிலாக தான் நம்ம பிந்தே சோலே. நம்ம எல்லாம் என்ன ஆர்டர் போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் ராஜ்மா மினி ரைஸ் பவுல், தால் மக்கானி, மேக் அண்ட் சீஸ் ஃபலாஃபல் பாஸ்தா, பிந்தி சோலே, அதுக்கப்புறம் கார்ன் மசாலா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கதே இந்த கார்ன் மசாலா தான். நல்லா அந்த சார் டேஸ்ட் ஒரு சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கு. இப்போ அக்காட்ட இருந்து உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்? தால் மக்கானி சாப்பிட்ருக்கேன். தால் மக்கானி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். தால் மக்கானி இங்கே பாருங்க, இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா அந்த ரைஸை வந்து அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். சீரியஸாக சொல்லணும்னா பருப்பு சாதம் சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் சூப்பராக இருக்கு உண்மையிலேயே. இப்போ நீ இந்த கார்ன் இது நல்லா இருக்குன்னு சொன்னேன், இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். பண்ணு. அது வந்து எனக்கு ஏன் பர்சனலாக பிடிச்சிருக்குன்னா அந்த புளிப்பான ஃப்ளேவர்னால. நல்லா இருக்கு. சரி, இப்படியே வந்து நம்ம வீடியோ நார்மலாக எடுத்துகிட்டு போக வேண்டாம். இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றலாம். அப்போ வந்து என்ன ஒரு இதை வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணலாம். அந்த சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆளுக்கு ரெண்டு ரைஸ் பவுலாக பிரிக்க போகிறோம். நானும் அக்காவும் பிரித்து. அதுக்கு முன்னாடி நான் இது மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். அக்கா இதையும் சாப்பிட்டு சொல்கிறாங்க, நம்ம சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சேலஞ்சை சொல்கிறேன். சொல்லுங்கள். எனக்கு எல்லாத்தோட ராஜ்மா ரொம்ப பிடிச்சிருக்கு. ராஜ்மா ரொம்ப பிடிச்சிருக்காமா? சரி, ஓகே. இப்போ வந்து என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ரைஸ் பவுல் ஆளுக்கு 2 பிரிக்க போகிறோம். இந்த 2 ரைஸ் பவுலையும் யார் வந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கேஷ் ப்ரைஸ். அதெல்லாம் பாசிபிளே இல்லடா. சும்மா ஜஸ்ட் ஒரு சேலஞ்ச். வின் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு கேஷ் ப்ரைஸ். அந்த கேஷ் ப்ரைஸ் என்னன்னா, வின் பண்ணுறவங்களுக்கு 500 rupees. ஓகேவா? உடனடியாக ஜிபே பண்ணிடலாம். சேலஞ்சுக்கு நீ ரெடியா? ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம டைமர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபோன் எடு. இப்போ வந்து நம்ம டைமர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து 10 நிமிஷத்துக்கு வைக்க போகிறோம். 10 மினிட்ஸுக்கு பண்ண போகிறோம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? உனக்கு என்ன ரைஸ் பால், எனக்கு என்ன ரைஸ் பால்? எனக்கு ராஜ்மா. ராஜ்மா அதுக்கப்புறம் இன்னொன்று ராஜ்மாவும் இந்த பிந்தி
சோலேவும் பிந்தே சோலேவும் ராஜ்மாவும் அக்கா சூஸ் பண்ண போறாங்க. அப்ப வந்து எனக்கு கானும் தால் இது ரெண்டு பவுலும் 10 நிமிஷத்துலயா? 2 பவுலும் சேர்த்து 10 நிமிஷத்துல முடிக்கிறவங்களுக்கு 500 உடனடியா ஜிபே பண்றோம். நான் முடிச்சா அக்கா எனக்கு ஜிபே 500 ரூபாய் பண்ணாங்க. இதே வந்துட்டு அக்கா முடிச்சா என்னோட வந்து அக்காக்கு நான் ஜிபே 500 ரூபாய் பண்ணிடுவேன். சேலஞ்சுக்கு நீ ரெடியா? ரெடி. 10 நிமிஷத்துக்கு இப்ப டைமர் செட் பண்ண போறோம். வெயிட் பண்ணாங்க வெய் எப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைமர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான். ஓகே, சேலஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். ரொம்ப அவசரமான என்னால திங்க முடியாதுடா. எனக்கு தெரியாது. இந்தாங்களுக்கு இருக்கு 500 ரூபா. இப்போ வந்து நம்ம பாதி ரைஸ் பால் முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இது வரைக்கும் 10 நிமிஷத்துக்கு செட் பண்ணதுல 8 நிமிஷம் 4 செகண்ட் போயிருக்கு. யார் வின்னர்ன்றதை பார்ப்போம். இந்த இது வந்துட்டு சூப்பரான கான்செப்ட் தான். ½ போர்ஷன் ஆஃப் ரைஸு, ½ போர்ஷன் ஆஃப் கிரேவின்றது ஒர்த்து தான் சொல்லுவேன். 99 ருபீஸ்க்கு இது ஒர்த்து. மறக்காம நீங்கள் கோயம்புத்தூர் சைடு இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்விக்கியில் மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்குது 99க்கு. ஜொமேட்டோவில் இல்லை, நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம். டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. போர்டா இல்லாம டிஃப்ரெண்டா வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீன் பேக்கா நீங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா அது ரைட் சாய்ஸ். மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். அது இந்த என்னால முடியலடா. முடியலையா? ட்ரை பண்ணு. ½ ரைஸ் பால் நான் முடிச்சிட்டேன் guys. இன்னும் 6 நிமிஷம் இருக்கும். நான் முடிஞ்ச சாப்பிடு. ரெண்டு பவுல்ல ஒரு பவுல்னாலும் ஃபுல்லாக முடிச்சாலும் இந்த 500 அப்படின்னா அதுவும் கிடையாது. அதை சொல்லிக்கிறேன். எனக்கு இன்னும் இவ்வளோ இருக்கு. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாப்பிட்டோம். நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கு. இன்னும் வந்துட்டு இப்போதான் 4 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. ராஜம்மா பழி வாங்குறாங்க. என்ன அக்கா யாரையும் சொல்றாங்க. சரி ராஜ்மாவை தான் நான் ராஜம்மான்னு சொன்னேன். ராஜ்மா. இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரைஸ் தான் இருக்கு. சாப்பிட்டு முடிச்சிருவோம். அக்கா என்ன அவ்வளோ வச்சுருக்காங்க பார்ப்போம் யார் அதிகமாக சாப்பிட்றான்னு. நைட் 10:30 மணிக்கு இப்படி அவக்கான்னு திங்கிறதா? சேலஞ்சு தான் பண்ணி தானே ஆகணும். அன்றைக்கி நீ மிளகாப்பொடி ஐஸ்கிரீமில் போட்டதுக்கு 500 ரூபா வாங்காம விட மாட்டேன். ஓ, மிளகா பொடி ஐஸ்கிரீமில் போட்டால் 500 ரூபா கொடுத்தா ஓகேவா? இருந்தாலும் ரிவெஞ்ச் பிராங்க் இருக்கு. அதுக்கு நீங்கள்லாம் ரெடியாகுங்க கைஸ். கடைசி வாய். ஏய், ஒரே ஒரு வாய் தான் இருக்கு. பே பண்ணணும். கன்ஃபார்ம் வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், நான் 59 செகண்ட்லேயே வந்துட்டு நான் ரைஸ் பால் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சேலஞ்ச் நம்ம தான் வின்னர். 2 நிமிஷம் 51 செகண்ட் இல்லடா, 8 நிமிஷம். சாரி மேக்ஸில் கொஞ்சம் வீக் உண்மையிலே. ஸோ இப்போ வந்து நம்ம 8 நிமிஷத்தில் ஒரு ரைஸ் பவுல் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ அக்கா வந்து நமக்கு ஜிபே பண்ணுவாங்க, அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்றுக்கு 4 என்ன 4 ஆர்டர் பண்ணும்போது ஏதோ வச்சு செய்ய போறேன்னு நினைச்சேன். பாசம் வாங்கி கொடுப்பேன்னு பார்த்தா அப்படி சாப்பிட வச்சு டேஸ்ட் அனுபவிக்கவே முடியாம எனக்கு ஒரு மாதிரி. நான்லாம் நல்லா சாப்பிட்டேன். அவ சாப்பிடலன்னா அதுக்கு அவ தான் காரணம். நான் நல்லா சாப்பிட்ட முடியலன்னு நான் சொல்லல. ஃபாஸ்ட்டாக நம்ம சூ பண்ணி சாப்பிடும்போது நம்ம ஃபுட்டோட டேஸ்ட் எனக்கு தெரியும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன்.
சேலஞ்சுக்காக நான் அது பண்ணேன். மற்றபடி வீட்டில் யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, அவசர அவசரமாக சாப்பிடக்கூடாது. இப்போ அக்கா வந்து நமக்கு 500 ரூபா ஜிபேயில் பண்ணுவாங்க, வாங்க பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா அக்கா நமக்கு பே பண்ணுவாங்க. கமான், பே பண்ணு. 99 ரூபாய்க்கு ஸ்விக்கியில் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி 4 டப்பா ஆர்டர் போட்டு அதை எடுத்துகிட்டு வந்து வா வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி அவசர அவசரமாக 8 நிமிஷத்தில் ஒரு டப்பாவை காலி பண்ணி என்னால் இன்னும் ஒரு டப்பாவே முடிக்க முடியல. இதில் மிளகா பொடியை வந்து ஐஸ்கிரீமில் போட்டால் அதுக்கு 500 ரூபா வந்து. இதெல்லாம் பேச்சு கிடையாது. வீடியோ ஆரம்பிக்கும் போதே நான் என்ன கைஸ் சொன்னேன், சேலஞ்ச் இருக்குது. சேலஞ்சில் வந்து ஆளுக்கு 2 ரைஸ் பவுல், ஆளுக்கு 2 தனித்தனியாக பிரிச்சாச்சு. ஒன்று நான் சாப்பிட்டேன், இதில் வந்து 2 சாப்பிட்டா அவ இடையில கிவ் அப் பண்ணிட்டா, ஹாஃப் ரைஸ் பவுல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டேன். சரி ஒரு ரைஸ் பவுல் ஸ்பீடாக சாப்பிட முடியாது, அதனால தான் சரி நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் வந்துட்டு சரி வந்துட்டு நான் என்ன சொன்னேன், ஒரு ரைஸ் பவுல் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஒரு ரைஸ் பவுல் சாப்பிட்ட முடிச்சா 500 கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு ரைஸ் பவுல் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக இங்கே பாருங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு கார்ன் பீஸ் தான் இருக்குது. அப்போ வந்துட்டு இவ பே பண்ணி தான் ஆகணும். சேலஞ்ச். கமான், பே பண்ணு. அக்கா பே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அக்கௌண்ட்டுக்கு. காமிச்சிரு. எல்லா அக்காவுக்கும் அந்த ஃபீலிங் தெரியும்னு நினைக்கிறேன். பெறப்பட்ட பேமெண்ட் தொகை 500 ரூபாய். பேடிஎம்ல ஃபோன்பேல பே பண்ணியிருக்காங்க அக்கா. அப்படின்னு போயிடுச்சு 500 ரூபா. 500 ரூபா நமக்கு வந்துருச்சு. இந்த 500 ரூபாயை வச்சு அக்காவுக்கு ஒரு செம ப்ராங்க் பண்ணிடுவோம். அந்த வீடியோ விரைவில் வரும். இப்போ வந்து இந்த ஃபுட்டை நாங்கள் வேஸ்ட் பண்ண போகிறதெல்லாம் கிடையாது. இன்னும் வந்துட்டு எனக்கு ஒரு ரைஸ் பவுல் இருக்குது, இதையும் நான் சாப்பிட்டு முடிக்க தான் போகிறேன். அக்காவுக்கும் இன்னொரு ரைஸ் பவுல் இருக்குது. அக்காவுக்கு இன்னும் அதுவே வந்துட்டு ஹாஃப் பவுல் இருக்குது, அதையும் சாப்பிட்டு முடிக்க தான் போகிறோம். இந்த ரைஸை வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்கா நமக்கு பே பண்ணுவோம். கமான் வணக்கம் பாஸ். கமல் மாதிரி அடிக்கடி கெட்டப்பா மாறுற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாஸ். பாஸ் எனக்கு பணம் ஒரு 50,000 வேணும். இதுக்கு 50,000 ரூபாய் பணம் கேட்கற ராஜா நீ? ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லி 4 டப்பா ஆர்டர் போட்டு அதை எடுத்துட்டு வந்து வா வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி அவசர அவசரமாக 8 நிமிஷத்தில் ஒரு டப்பாவை காலி பண்ணி என்னால் இன்னும் ஒரு டப்பாவே முடிக்க முடியல. இதில் மிளகா பொடியை வந்து ஐஸ்கிரீமில் போட்டால் அதுக்கு 500 ரூபா வந்து. இதெல்லாம் பேச்சு கிடையாது. வீடியோ ஆரம்பிக்கும் போதே நான் என்ன கைஸ் சொன்னேன், சேலஞ்ச் இருக்குது. சேலஞ்சில் வந்து ஆளுக்கு 2 ரைஸ் பவுல், ஆளுக்கு 2 தனித்தனியாக பிரிச்சாச்சு. ஒன்று நான் சாப்பிட்டேன், இதில் வந்து 2 சாப்பிட்டா அவ இடையில கிவ் அப் பண்ணிட்டா, ஹாஃப் ரைஸ் பவுல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டேன். சரி ஒரு ரைஸ் பவுல் ஸ்பீடாக சாப்பிட முடியாது, அதனால தான் சரி நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் வந்துட்டு சரி வந்துட்டு நான் என்ன சொன்னேன், ஒரு ரைஸ் பவுல் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஒரு ரைஸ் பவுல் சாப்பிட்ட முடிச்சா 500 கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு ரைஸ் பவுல் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக இங்கே பாருங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு கார்ன் பீஸ் தான் இருக்குது. அப்போ வந்துட்டு இவ பே பண்ணி தான் ஆகணும். சேலஞ்ச். கமான், பே பண்ணு. அக்கா பே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அக்கௌண்ட்டுக்கு. காமிச்சிரு. எல்லா அக்காவுக்கும் அந்த ஃபீலிங் தெரியும்னு நினைக்கிறேன். பெறப்பட்ட பேமெண்ட் தொகை 500 ரூபாய். பேடிஎம்ல ஃபோன்பேல பே பண்ணியிருக்காங்க அக்கா. அப்படின்னு போயிடுச்சு 500 ரூபா. 500 ரூபா நமக்கு வந்துருச்சு. இந்த 500 ரூபாயை வச்சு அக்காவுக்கு ஒரு செம ப்ராங்க் பண்ணிடுவோம். அந்த வீடியோ விரைவில் வரும். இப்போ வந்து இந்த ஃபுட்டை நாங்கள் வேஸ்ட் பண்ண போகிறதெல்லாம் கிடையாது. இன்னும் வந்துட்டு எனக்கு ஒரு ரைஸ் பவுல் இருக்குது, இதையும் நான் சாப்பிட்டு முடிக்க தான் போகிறேன். அக்காவுக்கும் இன்னொரு ரைஸ் பவுல் இருக்குது. அக்காவுக்கு இன்னும் அதுவே வந்துட்டு ஹாஃப் பவுல் இருக்குது, அதையும் சாப்பிட்டு முடிக்க தான் போகிறோம். இந்த ரைஸை வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.